ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடன் திருப்பி செலுத்துவதில் உள்ள சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதுமாக பார்க்கலாம். கடன் வாங்கிறது ரொம்ப எளிது, ஆனால் கடனை திருப்பி கட்டுறது கடினம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிறது கடனை திருப்பி செலுத்துறதுல இருக்கிற சவால்கள் பற்றி தான். இப்போ எல்லாத்துக்குமே ஆன்லைன்ல லோன் கிடைக்குதுன்னு சொல்லி அலட்சியமா இருக்க முடியாதா? இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல கேள்வி. ஃபைபு, மணிக்யூ, கிரெடிட்பி இது போன்ற லோன் ஆப்ஸில் கடன் வாங்குறப்போ சரியான நேரத்தில் திருப்பி செலுத்தலைன்னா நம்ம கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுது. அப்படியா? எனக்கு கிரெடிட் ஸ்கோர் எவ்வளவு முக்கியம்னு தெரியலையே. ஆமாம், நம்ம டியூ டேட்டை மீறிட்டா நம்ம சிபில் ஸ்கோர் குறைய ஆரம்பிச்சிடும். இதில் ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா லோ கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் எதிர்காலத்தில் நமக்கு லோன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வீடு, வண்டின்னு எதுவும் வாங்க முடியாது. லோன் வேணும்னா கூட கிடைக்காம போயிடும். ஐயோ, அப்படியா? இது நான் எதிர்பார்க்கலையே. வேறு என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரலாம்? முதல்ல லேட் ஃபீஸ் பெனால்ட்டி பற்றி நாம் பார்க்கலாம். நம்ம டியூ டேட்டுக்குள்ளே கடனை திருப்பி செலுத்தலைன்னா லேட் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். இந்த அமௌண்ட்டை நம்ம வாங்கின கடன் அளவு மற்றும் எத்தனை நாள் தாமதமாகுதுன்னு பார்த்து மாறுபடும். உதாரணமாக 10,000 ரூபாய் கடனுக்கு ஒரு வாரம் தாமதமாக கட்டினா 500 ரூபாய் வரை லேட் ஃபீஸ் வசூலிக்கப்படும். கடவுளே, அப்படின்னா நம்ம கடன் தொகை வேற அதிகமாகுமே. ஆமாம், அதனால தான் சரியான நேரத்தில் கட்டுறது ரொம்ப முக்கியம். அடுத்து கண்டினியூஸ் டிஃபால்ட்டில் இருந்தால் லீகல் நோட்டீசஸ் அனுப்புவாங்க. சில நேரங்களில் கோர்ட்டில் கூட கேஸ் போடுவாங்க. ஐயோ, இவ்வளவு சீரியஸா? இதை விட மோசமானது வேற ஏதாவது இருக்கா? ஆமாங்க, ஹராஸ்மெண்ட் பிரச்சனை வேறு இருக்குது. கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் நம்ம மொபைல் நம்பருக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. சில நேரங்களில் நம்ம எமர்ஜென்சி கான்டாக்ட்களுக்கும் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவாங்க. இது ரொம்ப மன உளைச்சலை உண்டாக்கும். ஐயோ, இதெல்லாம் கேட்கவே பயமா இருக்கே. அப்படின்னா என்ன பண்ணலாம்? கவலைப்படாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் லேட் பேமெண்ட்டை தவிர்க்க பார்க்கணும். அதுக்கு சில எளிய வழிகள் இருக்குது. முதல்ல ஆட்டோ டெபிட்டை ஆக்டிவேட் பண்ணிடலாம். அப்போது நம்ம கவனக்குறைவால் கூட டியூ டேட் மிஸ் ஆகாது. சூப்பர் ஐடியாங்க. வேற என்ன பண்ணலாம்? லோன் ஆப்ஸில் ரிமைண்டர்ஸ் மற்றும் அலர்ட்ஸை ஆக்டிவேட் பண்ணி வைக்கணும். இது டியூ டேட் நெருங்குறப்போ நமக்கு ஞாபகப்படுத்தும். அப்புறம் முழு லோனையும் ஒரே நேரத்தில் கட்ட முடியலன்னா பார்சியல் பேமெண்ட்டாக கூட செலுத்தலாம். இது லேட் ஃபீஸை குறைக்க உதவும். நல்ல விஷயம். ஆனால் சில சூழ்நிலைகளில் வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைமை வரலாம். அப்போ என்ன பண்ணுறது? அப்படி ஏதாவது பிரச்சனைன்னா முதல்ல நீங்கள் எந்த ஆப்பில் லோன் வாங்கினீங்களோ அந்த கஸ்டமர் கேரை தொடர்பு கொள்ளணும். நம்ம நிலைமையை விலக்கி சொல்லி ரீபேமெண்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்கணும். அவங்க நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ண வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக 1 மாதம் கூடுதல் அவகாசம் தரலாம். சரிங்க, வேற என்ன வழி இருக்கு? நம்ம மந்த்லி இஎம்ஐ அமௌண்ட்டை குறைச்சி கட்ட முடியுமான்னு கேட்கலாம். சில நேரங்களில் லோன் டேனியூரை நீட்டி இஎம்ஐ அமௌண்ட்டை குறைச்சி தர வாய்ப்பு இருக்குது. இது நம்முடைய மாதாந்திர செலவை குறைக்க உதவும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான தகவல்களாக இருந்துச்சு. கடைசியாக நம்ம லோன் வாங்கணும்னு நினைக்கிற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? லோன் வாங்குறது தப்பு இல்லை, ஆனால் நம்ம எவ்வளவு தொகை திருப்பி செலுத்த முடியும்னு யோசித்து லோன் வாங்கணும். கடனை சரியாக திருப்பி செலுத்தலைன்னா நம்ம எதிர்கால நிதி நிலைமையை பாதிக்கும்னு நினைவில் வைங்க. அதோட கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம மாத வருமானம், செலவு எல்லாம் கணக்கு போட்டு பார்க்கணும். சரியா சொன்னீங்க.
இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆமாங்க, கடன் வாங்குறது ஒரு பெரிய முடிவு. அதனால் கவனமாக யோசித்து செய்யணும். நம்ம நிதி நிலைமையை பாதிக்காமல் இருக்க சரியான திட்டமிடல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பேசின விஷயங்கள் எல்லாமே நம்ம வியூவர்ஸ்க்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த முக்கியமான தகவலை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றிங்க. இது போன்ற மேலும் வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.